காஷ்மீரில் சுமார் 12,000 அடி உயரத்தில் பதுங்கு குழி, உணவு, கேஸ் அடுப்புடன் தங்கியிருந்த பயங்கரவாதிகள். ஜம்மு காஷ்மீரின் கிஸ்துவார் மாவட்டத்தில் பாகிஸ்தானைச் சேர்ந்த பயங்கரவாதிகள் தங்கியிருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து ஆபரேஷன் டிராசி 1 என்ற பெயரில் அங்கு இராணுவ அமைப்பினர் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தினர். நாடு முழுவதும் வரும் 26ஆம் தேதி குடியரசு தினம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கிறது. இதை சீர்குலைக்கும் நோக்கில் பயங்கரவாதிகளை அனுப்பி வைக்கும் முயற்சியில் பாகிஸ்தான் ஈடுபட்டிருப்பதாக நமது உளவுத்துறை எச்சரித்தது ஏற்கனவே. இதையடுத்து நாடு முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு தீவிர தேடுதல் வேட்டையின் இராணுவத்தினர் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில்தான் ஜம்மு காஷ்மீரின் கிஸ்துவார் மாவட்டத்தில் பாகிஸ்தானை சார்ந்த பயங்கரவாதிகள் தங்கியிருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து ஆபரேஷன் டிராசி 1 என்ற பெயரில் அங்கு இராணுவ அமைப்பினர் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தினர். அப்போது அங்கு தங்கியிருந்த பயங்கரவாதிகள் சிலர் கையெறி குண்டுகள் மூலமாகவும் துப்பாக்கியால் சுட்டும் தாக்குதல் நடத்தியபடியே அவர்கள் தப்பிச் சென்றனர். இந்த தாக்குதலில் நமது பாதுகாப்பு படை வீரர்கள் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 7 பேர் காயமடைந்தனர். எனினும் அவர்களை பிடிக்கும் பணியில் பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர். இதற்கிடையே இந்த தேடுதல் வேட்டையின் போது அவர்கள் தங்கியிருந்த பதுங்கு குழி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த இடத்தில், அதாவது கடல் மட்டத்திலிருந்து சுமார் 12,000 அடி உயரத்தில் உள்ள மலைப்பகுதியில் அது அமைக்கப்பட்டிருந்தது. அது தவிர அந்த பதுங்கு குழிக்குள் 4 பேர் வசிப்பதற்கான வசதிகள் செய்யப்பட்டிருந்தன. மேலும் அவர்கள் சாப்பிடுவதற்கான நூடுல்ஸ் பாக்கெட்டுகள், தக்காளி, உருளைக்கிழங்கு உள்ளிட்ட காய்கறிகள், மசாலா பொருட்கள், அரிசி, தானியங்கள், கேஸ் சிலிண்டர், விறகு உள்ளிட்டவை அங்கு இருந்ததையும் பாதுகாப்பு படையினர் பார்த்து வியந்துள்ளனர். அதை கைப்பற்றியும் சென்றிருக்கனர். அதுக்கப்புறம் அனுப்பினர். இந்த பதுங்கு குழியை பாகிஸ்தான் பயங்கரவாதிகளான சைபுல்லா மற்றும் அவரது துணை தளபதி ஆதில் பயான் ஆகியோர் பயன்படுத்தியிருக்கலாம் எனவும், உள்ளூர்வாசிகளின் உதவி இல்லாமல் அவர்கள் இதை செயல்படுத்தியிருக்க முடியாது எனவும் பாதுகாப்பு படையினர் சந்தேகிக்கின்றனர். தற்போது தீவிர தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தியிருக்கின்றனர் இராணுவத்தினர்.